Hello friends, welcome to M.S.M.K kitchen channel. வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான உப்புமா பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரவையை வறுத்துக்கணும். 1 கிளாஸ் ரவை, உப்புமா ரவா. முதல் ரவையை நம்ம கொஞ்சம் லேசாக அந்த ஈரப்பதம் போய் கொஞ்சம் செவுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப செவுக்கூடாது, கொஞ்சம் லேசாக செவுக்குன்னு எடுத்துக்கணும். இதை வறுத்துட்டு நல்லா கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். எங்கே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் கொடுக்குறதில்ல, உடம்பு முடியாமல் இருந்துச்சு, வீடியோ போடவே இல்லை. நீங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். ஒரு சேனலை என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். நியூ சேனலுக்கு என்கரேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்போ தான் எல்லா சேனலுக்கும் நம்மளும் செய்கிறதுக்கு ஒரு இது இருக்குங்க. பேப்பரில் கொட்டிடுங்க. இப்போ கடாய் வச்சுட்டு இப்போ என்ன செய்யலான்னு நம்ம எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். 5-6 ஊற்றலாம். உப்புமா கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 6 ஸ்பூன் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டுடலாம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டேன். ஒரு கிளாஸுக்கு ஒரு வெங்காயம். சேவக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ஒரு கிளாஸ் ரவாக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றணும். இந்த சைஸில். ஆனால் இதுக்கு கம்மியாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி. இதுக்கு கம்மியாக இருந்துச்சு தண்ணி, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். ஒரு சொம்பு தண்ணி, இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி. இப்போ இது நல்லா கொதிக்கணும்.
சிம்பிள். இதில் வந்து கருவேப்பாக்கெல்லாம் தேவையில்லை. சிம்பிளான உப்புமா இது. இது கொதிக்கிற டைம், இப்போ கொதிக்கிற டைம் ஆகுது. இப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்பூன் நிறைய சர்க்கரை எடுத்துக்கணும், போட்டணும். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து இப்படி பண்ணி பாருங்கள். வெறும் உப்பு போட்டதோடு இல்லை, ஒரு ஸ்பூன் சுகர் போடணும். போட்டு இங்கே நிற்கவங்க அந்த உப்புமா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது கொதிக்கணும் தண்ணி. அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். நம்ம அவசரப்பட்டால் அது உப்புமா கெட்டுடும். பேஷண்ட்டாக இருந்து நம்ம செய்யணும். இப்படி ஜன்னல் இருந்தாக்கா, இந்த ஜன்னலில் இதில் இந்த மாதிரி லைட்டரு நான் இப்படி தான் மாட்டி வச்சுக்கிறேன். லைட்டர் மாட்டி வச்சுக்கலாம். இந்த கிளிப்பு நம்மளுக்கு பிடிச்சி எடுக்கிற கிளிப்பு வந்து இது கூட இப்போ போட்டு வச்சா இப்போ இருக்கும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருங்க நம்ம அர்ஜென்ட்டுக்கு வேணானப்போ இப்போ எடுத்து தொட்டுட்டு இப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் அந்த ஜன்னலில் வச்சுக்கிறேன். ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருவேன், ஒரு ஜன்னல் ஓப்பனாக இருக்கும், ஒரு ஜன்னல் மாத்திரம் மூடி இருக்கும். இதில் வந்து எல்லாம் நான் லைட்டர்லேருந்து எல்லாம் வச்சுக்குவேன். எனக்கு என்ன யூஸ் இப்போ அர்ஜென்ட்டு ஸ்டவுக்கு யூஸாக இருக்கிறது. கத்திரி பெருசாக இருக்கிறதுனால பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு கத்திரியை. இது நம்ம பாலியல் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கத்திரியே வச்சுக்குவேன். எதுக்கான யூஸிங்க்கு சின்ன கத்திரி கூட யூஸிங் வச்சுட்டு எதனா ஒன்றுனா யூஸ் பண்ணலாம். அதான் இப்படி வந்து இந்த இதில் ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பூனு கரண்டிங்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் ரெடியாக வச்சு, கண்ணாடி இது இருக்குது என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்தால் வைங்க, இல்லைன்னா வேறு விதமாக இருந்தால் இதில் பாருங்கள் ஸ்பூனு டீ ஜாலி இருக்குது, இந்த கரண்டிங்க எல்லாம் இருப்பாங்க. இதுக்கு பிடி இருக்குது, இதுக்கு பிடிச்சிட்டு இது நல்லா போட்டு வச்சுக்கணும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கணும். அதை கவுண்டர் டாப் மேலே இருக்கணும், ஏன்னா அர்ஜென்ட் இதெல்லாம். இன்னொன்று சின்ன கிளாஸில் வந்து இந்த வந்து மர ஸ்பூனுங்க, இதெல்லாம் நம்மளுக்கு உதவும். இந்த மாதிரி முள்ளு ஸ்பூனு, இந்த மாதிரி இது இந்த மாதிரி ஸ்பூனுங்க, மர ஸ்பூனுங்க, எல்லா ஸ்பூனுங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இது வேறு தனியாக வச்சுக்கணும். இது போக நம்மளுக்கு சின்ன சின்ன தட்டுங்க நமக்கு அவசரம் வரும். எப்போவுமே சின்ன சின்ன பிளேட்டுங்க நம்மளுக்கு ஓனன்னா அதை நம்ம எடுக்க முடியாது சீக்கிரமாக. இதை இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் ஆர்கன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு இது வந்து மிக்ஸ், இது வந்து ஃப்ரிட்ஜு இது, இந்த இது டப்பா இது அதில் வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி தட்டுங்கெல்லாம் நல்லா போட்டு வச்சுக்கிறது. இது நல்லாயிருக்கும். நமக்கு அர்ஜென்ட்டுக்கு தட்டு சின்ன தட்டை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கவுண்டர் டாப் மேலே இருக்கணும். இப்போ ஆச்சுங்க, உப்புமா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ரவையை போட்டுறோம் தான். அவ்வளோதான், ரவையை போட்டோம்னாக்கா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடணும். உப்புமா நல்லா வேகணும், ரவை வேகணும். வேகலைன்னா நல்லா இருக்காது, நல்லா வேகணும். ஒரு சிம்பிளான உப்புமா இது. ஜாஸ்தி நமக்கு எது இருக்குதோ இல்லையோ அந்த மாதிரி நிலமையில தான் நம்ம செஞ்சு காட்டணும். எல்லாம் இருந்தாங்க எல்லாம் போட்டுடலாம், எது இல்லாத போது நம்ம எப்படி செஞ்சுக்கணும்ன்றது தான் இப்போது டாப்பிக்கில். நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படி செய்யணும், டேஸ்ட்டாக இருக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உப்புமா பண்ணுறதுக்கு ரெடி ஆகணும். வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டாக்க அது வேகணும், கொஞ்சம் செட் ஆகிடும். அதனால தான் எப்பவுமே நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தால் அது பண்ணுறது வேறு விதம். இல்லாத போது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நிலைமைக்காருக்கு தான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் கூட பண்ணணும்.
ஒன்று இல்லாத ஒரு நிலைமையில எப்படி சமைக்கணுன்றது காட்டி கொடுக்குறாரோ கற்றுக் கொடுக்குறாரோ அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த என்கரேஜ் பண்ணிங்கன்னா அந்த சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாங்களும் எத்தனையோ இதுங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், லைக் கொடுக்குறோம். ஆனால் நம்மளுக்கும் ஒருத்தர் செய்யணும் இல்லையா? எதுக்கு செய்யணுன்றது இருக்கக்கூடாது. என்ன செய்கிறது இருக்குது? சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன இருக்குது? யாரும் எதுவும் போகிறதில்லை. ஒரு ஆள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல அவங்க ஒன்றும் பெருசாக இட போகிறதில்லை. லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸுங்க வேணும். அப்படியாப்பட்ட இந்த சேனலுங்களுக்கு ஒருத்தர் ஒன்று போடுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லை. இப்போ சூப்பரான உப்புமா ரெடி ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் தட்டு போட்டுடலாம். போட்டுட்டு சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எது இல்லாட்டி கூட பரவாயில்லை. நம்மக்கிட்ட அதுவே இருக்கணும் இதுவே இருக்கணும் அன்றது தேவையில்லை. இது நல்லா ஒட்டிக்கிட்டு இல்லை, கொஞ்சம் கத்தி இருந்தால் நல்லாயிருக்கும். தட்டு சின்னதாக இருந்ததுனால எவ்வளோ கிறுக்கு பண்ணுதோ. இப்போ இந்த உப்புமா ஒரு சிம்பிளானது. எது இருந்தாலும் இல்லை போனாலும் உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் மாத்திரம் ஒரு ஸ்பூன் சுகர் போடுங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டி வரும். காட்டுறேன் பாருங்க. உப்புமா இப்படி தான் இருக்கும். ரொம்ப வேறையாக இருந்தாக்கா நமக்கு சாப்பிடவே சரி இருக்காது, ஜீரணமாகும். பாருங்கள், சூப்பரான உப்புமா. இது எளிமையாக பண்ணுறது, எளிமையானவங்க பண்ணுறது, பண்ணி சாப்பிட்லாம். ஒரு டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு உப்புமா. அந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். நாங்களும் அடுத்த சேனலில் நாங்களும் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான உப்புமா. தேங்க்யூ. நீங்கள் இதை வீடியோ பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ, நன்றி.